சென்னை தரமணி டைட்டில் பார்க் கூட்டரங்கில் தொழில்துறை சார்பில் நடைபெறும் தமிழ்நாடு மேம்பட்ட உற்பத்தி மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். மாநாடாக இது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. 4ஆம் தலைமுறையினுடைய தொழில் வளர்ச்சிக்கு இண்டஸ்ட்ரி 4.0 நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் இது. அந்த இலக்கை நிச்சயமாக நாம் எட்டுவோம். தற்போதுள்ள தொழிற்சாலைகளை மேம்படுத்தணும், அவற்றை ஸ்மார்ட் தொழிற்சாலைகளாக உருவாக்கணும். அதன் மூலமாக மின்னணுமயக்கப்பட்டிருக்கக்கூடிய உற்பத்தியை செயல்படுத்தணும். இதனால் உற்பத்தி பல மடங்கு உயரும். 295 பில்லியன் அமெரிக்க டாலர் உள்நாட்டு உற்பத்தி என்ற வகையில் அகில இந்திய அளவில் 2வது பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. உற்பத்தியில் அகில இந்திய அளவில் மட்டுமல்ல, தெற்காசியாவிலேயே தலை சிறந்த இடத்தை தமிழ்நாடு பெற்றிருக்கு. இவற்றோடு நாம் மனநிறைவு அடைந்து விடாமல் 2030ஆம் ஆண்டில் நமது மாநிலத்தை 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும். அந்த இலக்கை அடைவதற்கான பாதைகளை அடையாளம் கண்டு அப்பாதையில் நமது அரசு வெற்றிகரமாக பயணத்தை மேற்கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள். நமது இளைஞர்கள் படிப்பில், அறிவில், சிந்தனையில், ஆற்றலில், திறமையில் மேம்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டு சமீபத்தில் துவக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டம்தான். அது என்னுடைய கனவு திட்டம் என்று கூட சொல்ல மாட்டேன், நம்முடைய கனவு திட்டமாக விளங்கக்கூடிய நான் முதல்வன் என்கிற அந்த திட்டம். நமது இளைஞர்களுடைய வேலை பெறக்கூடிய திறனை அதிகரிக்க செய்வதை குறிக்கோளாக கொண்ட திட்டம்தான் இந்த திட்டம். தமிழ்நாட்டில் இருக்கிற திறன்மிக்க மனிதவளத்தை மேலும் மேம்படுத்தி ஒரு அறிவுசார் பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய நோக்கத்தோடு உலகளாவிய பங்களிப்போடு அறிவுசார் நகரம், நாலேஜ் சிட்டி ஒன்று உருவாக்கப்படும் ஏற்கனவே தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் டிட்கோ, தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம் சிப்காட், தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி நிறுவனம் டான்சிட்கோ போன்ற அரசு பொதுத்துறை நிறுவனங்களோடு இணைந்து மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள் தங்களுடைய வளாகங்களில் ஆராய்ச்சி பூங்காக்களை, ரிசர்ச் பார்க் நிறுவ ஊக்குவிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. தமிழ்நாடு மேம்பட்ட உற்பத்தி திறன் நிகழ்வில் தற்போது சிப்காட் வளாகங்களுக்கு அடிக்கல் நாட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம்.